இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அடுத்த டைட்டில் முக்கியமா சிந்து சமவெளி நாகரிகத்தோட வணிகம் வணிகம் மற்றும் போக்குவரத்துகள் அது அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வணிகம் மற்றும் போக்குவரத்து சரிங்களா. பார்க்கலாங்களா. முக்கியமா எப்போவே சக்கரங்கள் வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சக்கரங்களை வச்சுதான் அவங்க வந்துட்டு புதுசு புதுசா வந்து விவசாயிகளுக்கும் இல்ல அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு தயாரிக்கிறதுக்கு வேண்டி இந்த முக்கியமா அந்த சக்கரங்கள் வந்துட்டு இருந்துச்சு சரிங்களா. முக்கியமா சக்கரங்களை பயன்படுத்துறாங்க சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இதை வச்சு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா வண்டிகள் வந்துட்டு திடமான ஆரங்கள் சக்கரங்கள்னா அந்த என்ன சொல்றது இப்ப இருக்கிற மாதிரி வந்துட்டு இப்படி இருக்கும். அந்த ஆர சக்கரங்கள்னா எப்படின்னா இப்படி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த ஃபோர்க் கம்பெனி மாதிரி வந்துட்டே இருந்திருக்கும். அதை இப்ப இருக்கிற நம்ம மாட்டு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனா இது மாதிரி அவங்க பயன்படுத்தாம இது மாதிரினா திடச்சக்கரங்கள்னா ஃபுல்லாவே வந்துட்டு சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள வந்து எந்த ஒரு இந்த கேப்பே இல்லாத ஃபுல்லா வந்து திடமான கல்லை பயன்படுத்தி சக்கரங்களை வந்து பயன்படுத்திருப்பாங்க. அதைத்தான் சொல்றாங்க ஆரங்கள் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினாங்க சரிங்களா. ஆரக்கல் சரிங்களா. ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்துறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னாடி நாம் பார்த்திருப்போம் மெசபடோமியாவுக்கும் நம்ம சிந்துவெளி நாகரிகத்துக்கும் வணிக தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா அதுக்கான முத்திரைகளோ இல்ல அதுக்கான எச்சங்களோ வந்துட்டு அந்த நாட்டிலயும் சிந்து சமவெளியோட எச்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்த நாட்டிலயும் அதாவது மத்த இந்த மெசபடோமிய நாகரிகம்னு சொன்னோம்லங்க. மெசபடோமிய நாகரிகம் எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பேன். அதை மட்டும் சொல்றீங்களா யாராச்சும் ஒருத்தங்க. முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் மெசபடோமிய நாகரிகத்தை பத்தி சொல்லியிருப்பேன். அது எந்த வருடம் அப்படின்னு சொல்றீங்களா யாராச்சும் ஒருத்தர். இருக்கிறீங்களா சொல்றீங்களா யாராச்சும். மெசபடோமிய நாகரிகம் எந்த ஆண்டு. ஆமாங்க அதேதான் சரிங்களா. அப்போ வந்துட்டு மெசபடோமிய நாகரிகம் சிந்து விட பழமையானதுன்னு சொல்ல வராங்க சரிங்களா. 3500 கிமு 3500 to 2000 சொல்றாங்க. சோ வணிக தொடர்புல சிந்துவெளி நாகரிகத்தோட வணிக தொடர்புல முக்கியமா வந்துட்டு இந்த மெசபடோமியா அங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம சிந்து வெளிகளுக்கு கடல் பயணங்கள் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா. அதுக்கு முக்கியமான பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க. சிந்துக்கும் மெசபடோமியாவுக்கும் வந்து கடல் வணிகம் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க. நம்ம மெசபடோமிய நாகரிகம் பாத்தீங்கன்னா கிமு 3500 to 2000 இது மெசபடோமியாவோட
காலம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தோட முத்திரைகள் எங்கெங்க கிடைச்சிருக்கும் பாருங்க. இந்த வணிகத்துக்கு வந்து வணிகம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இதெல்லாம். சிந்துவெளி முத்திரைகள். ஈராக், குவைத், சீரியா. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எச்சங்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுமேரியா அந்த சொன்னேன் இல்லைங்க, சுமேரியாங்கிற ஒரு ஊரு. சரிங்களா? அங்கிருந்து ஒரு பேரரசர் வந்துட்டு சிந்துவெளியில ஒரு பகுதியில வந்துட்டு ஆடை அணிகலன்கள் வாங்கினாங்க, அணிகலன்கள் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் எல்லாம் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா சுமேரியாவின் அரசன் இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கங்க. அரசனான சுமேரியாவின் அக்காடியா பேரரசு. அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட பகுதி. அரசன் உட்பட்ட அரசன் யார் பாத்தீங்கன்னா நாரன். சரிங்களா? அரசன் பேர் பாத்தீங்கன்னா நாரன் சின்னன் அப்படின்பாங்க. சரிங்களா? என்பவர் வந்துட்டு எங்க வந்திருக்கிறாரு, சிந்து வெளி பகுதியான சிந்துவெளி பகுதியான மெலுக்கா என்னும் இடத்துல வந்துட்டு அணிகலன்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வாங்கியதாக குறிப்புகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அணிகலன்கள் வாங்கியதான குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க வணிகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா காளைகளை பயன்படுத்தினார்கள். போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினார்கள்.
அடுத்ததாக நாம் பார்க்க போறது அதேதான். இந்த போக்குவரத்து மற்றும் வணிகம் மற்றும் போக்குவரத்து அதிலேயே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் ஆவணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. யூனிஃபார்ம் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, இல்ல ஆவணங்கள். ஆவணங்கள்னா யூனிஃபார்ம்ல அந்த மொழியில் எழுதப்பட்ட ஆவணங்கள். சரிங்களா? யூனிஃபார்ம் ஆவணங்கள். இது என்ன சொல்லுதுன்னா, மெசபடோமியாவுக்கும் அரப்போவுக்கும் இடையான வணிக தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? என்ன சொல்லுது இந்த ஆவணம்? மெசபடோமியாவிற்கும் அதாவது மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வெளிப்படுத்துகிறது. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு யூனிஃபார்ம் எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா மெலுகா அப்படிங்கிறாங்க. யூனிஃபார்ம் எழுத்துக்களால் காணப்படும் எழுத்துக்களில் காணப்படும் காணப்படும் சரி மெலுகா, அது பேரு வந்துட்டு மெலுகான்னு சொல்லுவாங்க. மெலுகரா. இது வந்துட்டு என்ன இது இந்த 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 வார்த்தை என்ன குறிக்குதுன்னா சிந்து பகுதியே ஒரு பகுதியை குறிக்குது. சரிங்களா? அதனால வந்து வணிக தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு அதை வச்சு சொல்றாங்க. மெலுகராங்கிறது சிந்து பகுதின்னு ஒரு பகுதி. சரிங்களா? அப்புறம் தற்கால குஜராத். இப்ப என்னன்னா குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா வணிகத்துக்காக என்னென்ன யூஸ் பண்ணாங்க. முன்னாடி வந்து வண்டி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். கடல் பயணம் முக்கியமா மேற்கொண்டாங்கன்னு சொல்றேன். அதுக்காக வந்துட்டு இந்த கப்பல்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எங்கெங்க இது பண்ணாங்க அப்படின்னு கட்டமைப்பு எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்கறேன். இப்போ குஜராத்ல லோத்தல்ல கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமா கடல் பயணத்தை உறுதி செய்யுது. சரிங்களா? அப்பெல்லாம் குஜராத்ல லோத்தல். குஜராத்தில் லோத்தலில்
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது எங்கேன்னு பார்த்தா இந்த லோத்தல்ங்கிறது குஜராத்தில் இருக்குது. இங்கே கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வந்துட்டு முக்கியமா வந்து கடல் பயணத்தை வந்து உறுதி செய்ததும் கூட. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லோத்தல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு சின்ன ஆத்துக்கு பக்கத்துல அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த லோத்தல் பார்த்தீங்கன்னா குஜராத் குஜராத்தில் லோத்தல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆற்றின் ஒரு ஒரு துணை ஆற்றின் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. துணை ஆற்றின் கரையில் குஜராத்ல லோத்தல்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் பக்கத்துல தான் வந்துட்டு இந்த லோத்தல்ங்கிற பகுதி இருக்கு. சரிங்களா? அதே மாரி இந்த லோத்தல்ல பார்த்தீங்கன்னா இன்னொன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. எடைக்கற்கள். முக்கியமா அவங்க வந்து தரமான எடைக்கற்கள் யூஸ் பண்ணாங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதே மாரி இந்த லோத்தல்ல பார்த்தீங்கன்னா இன்னொன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா லோத்தல்ல பார்த்தீங்கன்னா தந்தத்திலான அந்த மாட்டு அதாவது சாரி அந்த யானை தந்தம் இருக்குல்லங்க. யானை தந்தத்திலான அளவு கற்கள், அளவுகோல் கற்கள். சரிங்களா? எடைக்கற்கள் அப்படிங்குமா. தந்தத்திலான அளவுகோல். எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர் எடைகள். சரிங்களா? எடைக்கற்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லோத்தல்ல கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட வணிகம் போக்குவரத்து இப்போ வந்து வணிகம் போக்குவரத்து நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தொழில். இவங்களோட இவங்க சமவெளி சிந்து சமவெளி வந்து தொழில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வணிக மற்றும் போக்குவரத்துக்கு ஆதாரங்கள் பிளஸ் அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, சில குறிப்புகள்லாம் எங்கிருந்து கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தொழில். சரிங்களா? இவங்க முக்கியமான தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அதாவது சொல்ற மாதிரி அந்த குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் வந்துட்டு முக்கியமா பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, வேளாண் முக்கியமான தொழில் இருந்துச்சு, வேளாண் இருந்துச்சு. வேளாண்மை பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்கள், இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பானை வனைதல், அதாவது பானை செய்யறது, பானை வனைதல், அணிகலன்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அணிகலன்கள் செய்யறது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில தொழில்கள் வந்துட்டு அவங்கள பத்தி சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து கால்நடை வளர்ப்பு. சரிங்களா? அப்புறம் வந்து ஹரப்பா மக்கள் வந்துட்டு வேளாண்மையில பாத்தீங்கன்னா என்னென்ன செஞ்சாங்க ஹரப்பா. ஹரப்பா மக்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா கோதுமை, பார்லி. சரிங்களா? கோதுமை, பார்லி வகைகளையும் பயிரிட்டார்கள்.
முக்கியமா இரட்டை சாகுபடி முறைகளை வந்துட்டு அவர்கள் பயன்படுத்தினார்கள். சரிங்களா? இரட்டை சாகுபடி. இரட்டை சாகுபடி முறைகளை பயன்படுத்தினார்கள். முன்னாடியே பார்த்தோம். கால்நடை வளர்ப்பு, ஆடு, மாடு இதெல்லாம் வளர்த்தாங்க. சரிங்களா? முக்கியமா இவங்க வந்துட்டு குதிரைகள் பயன்பாடு இவங்க காலத்துல இல்லைங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, என்ன பயன்படுத்துனாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து குதிரைகள் வந்து பயன்படுத்தவில்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்படிதான் எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்கன்னா, சிந்து சிந்து சமவெளி மக்கள் வந்துட்டு எந்த விலங்கை வந்துட்டு பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு குதிரைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இவங்க வந்து காளை, அதாவது மாடு, ஆடு எல்லாம், அதாவது கால்நடையில வந்து ஆடு, மாடு இது பண்ணாங்க. சரிங்களா? கால்நடை வளர்ப்புனா ஆஹ் ஆடு, மாடு. சரிங்களா? இந்த மாடுகள் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஹரப்பா மக்கள் வந்து ஜெபுக்கள் என்று அழைத்தார்கள். சரிங்களா? மாடுகள் வந்து என்னவா சொன்னாங்கன்னா, ஜபுக்கள் சொன்னாங்க. யாரு? ஹரப்பா. ஜபு என்று அழைத்தார்கள். சரிங்களா? என்னன்னா ஜபு. இந்த முக்கியம். இந்த வீட்ல யூஸ் பண்றதுக்காக வந்து பாத்திரங்கள் வந்துட்டு அவங்க சக்கரத்தை கொண்டு சக்கரத்தை வந்து பானைகளை வச்சு சக்கரத்தை வந்து பயன்படுத்தி பானைகள் வந்து செஞ்சாங்க. அதே மாரி அவங்க வந்துட்டு இரும்பா, அதாவது செம்புக்கள் மற்றும் வெண்கலத்தான பொருட்களை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதனால என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு கருவிகளை வந்துட்டு என்ன சொல்றாங்க, செம்பு மற்றும் வெண்கலத்தை பயன்படுத்துறாங்க கருவி செய்யறதுக்கு. சரிங்களா? செம்பையும் வெண்கலத்தையும் பயன்படுத்துறார்கள். பயன்படுத்தி சரி, பயன்படுத்தி சரிங்களா? கருவிகள் செய்தன. ஒண்ணும் இல்ல. செம்பையும் வெண்கலத்தையும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான வீட்டு சாமான்கள் மற்றும் கருவிகளை வந்துட்டு அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? முக்கியமா வந்துட்டு அணிகலன்கள் பாத்தீங்கன்னா, அப்பவே வந்துட்டு அணிகலன்கள் செய்யறதுக்கு அணிகலனுக்கு வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னா, தங்கம், வெள்ளி யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அணிகலனுக்கு பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி பயன்படுத்துனாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எடைக்கல் பாத்தீங்கன்னா திண்மமான கற்களை பயன்படுத்துறாங்க. எடைக்கல்லுக்கு திண்மமான, அதாவது
திண்மம்னா கொஞ்சம் சாலிடா இருக்கிற மாரி. சரிங்களா? கற்கள், எடை கற்களே வந்து கல்ல வந்து எடைக்கல்லா யூஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லைங்க. சரிங்களா? எடை கற்கள், ஒரு வகை திண்மையான கற்கள் பயன்படுத்துனாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்க போறது மட்பாண்ட கலை. சரிங்களா? டைட்டில் பார்த்தீங்கன்னா, மட்பாண்ட கலை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மட்பாண்டங்கள மட்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க ஓவியம் தீட்டப்பட்ட அ மட்பாண்டங்களை பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த மட்பாண்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஹரப்பா மக்கள் வந்து எப்பவுமே வந்துட்டு இந்த மட்பாண்டங்கள்ல ஓவியம் தீட்டப்பட்ட மட்பாண்டங்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த மட்பாண்டங்கள் தீட்டுறதுக்காக என்ன மாரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது எது மாரின்னா, சிவப்பு வண்ண இது பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மட்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா, சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சிவப்பு வண்ணத்தில். சரிங்களா? சிவப்பு வண்ணத்தில் இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, கருப்பு வண்ணத்தில் அழகான வேலைப்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. அதாவது சிவப்பு வண்ணத்துல போட்டு கருப்பு நிறத்துல டிசைன் அப்படிங்கிற மாரி. அதான் சொல்றாங்க. சிவப்பு வண்ணத்தில் அந்த மட்பாண்டங்கள் இருந்துச்சு. அதுல கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடுகள் செஞ்ச மட்பாண்டங்களை பயன்படுத்தினாங்க. சரிங்களா? இது மாரி ஹரப்பா மக்கள் வந்துட்டு தன் மட்பாண்டங்கள வந்து பயன்படுத்துனாங்க. சரிங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன பாயிண்ட்டு. சரிங்களா? ஆண்களும், பெண்களும் வந்துட்டு அணிகலன்கள், ஆபரணங்கள வந்துட்டு விரும்பி அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள், பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உலோக கருவிகள், ஆயுதங்களும்.